நிராகரித்திருக்கிறது. இது சம்பந்தமாக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் இதை பற்றி கடுமையாக விமர்சித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, இந்தியா முழுவதும் தமிழகத்திலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, குறிப்பாக கிராமப்புற மாற்றுத்திறனாளிகளுக்கான, ஏழை மக்களுக்கான ஒரே வாழ்வாதார திட்டமாக விளங்குவது 100 நாள் வேலை திட்டம் மட்டும்தான். இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு தற்போது 319 ரூபாய் என்பது கூலியாக தரப்படுகிறது. இந்த கூலியை ஏறுகின்ற விலைவாசிக்கு ஏற்றாற்போல் 600 உயர்த்தி தர வேண்டும் என்று நம்முடைய தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு கடன் சங்கம் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறது. ஆனாலும் இன்றைய நிலவரப்படி கூலியை உயர்த்துவதும் இல்லை, வேலை கொடுப்பதும் இல்லை. வேலை கொடுத்தாலும் 2 கிலோமீட்டருக்கு மேல் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் என்று கொடுக்கக்கூடிய நிலைமை. அப்படியே அதையும் மீறி நாம் வேலை செய்தாலும் நமக்கு ஊதியம் முறையான நேரத்தில் வந்து சேராத நிலைமை. ஆக மொத்தத்தில் 100 நாள் வேலையை இழுத்து மூடுவதற்கான வேலையை ஒன்றிய அரசாங்கம் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் 100 நாள் வேலை சம்பந்தமான ஒரு கேள்வியை பாராளுமன்றத்தில் எழுப்பியிருக்காங்க. அப்படி எழுப்புற போது 100 நாள் வேலை செய்யும் பணியாளர்களுக்கான ஊதியத்தை 400 ரூபாயாக உயர்த்துவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி மோடி அரசு மறுத்திருப்பதாக எழுத்துப்பூர்வமாக நாடாளுமன்றத்திலே ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் ஸ்ரீ கமலேஷ் பஸ்வான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது சம்பந்தமா நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்கள் கூலி தொடர்பான அரசின் முடிவையும் ஊதிய பாக்கிய நிலுவையும் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியில் 319 என்பது பத்தாது. அதுவும் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு முழுசாக கொடுக்கறது கிடையாது. 200, 250, 300ன்னு சொல்லி அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஊதியத்தை 400 உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் அதை நீங்கள் மறுப்பு தெரிவித்திருப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசனுடைய நிலைப்பாட்டால் கிராமப்புற ஏழை மக்களுடைய உண்மையான வாழ்வாதாரம் செலவை பூர்த்தி செய்ய போதாது அப்படிங்கிறதையும் சுட்டிக்காட்டிருக்கார். அதே போல் ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே பணி முடித்த 15 நாட்களுக்குள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் அப்படின்னு இருக்கிற போது ஒருவேளை தாமதப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எவ்வளவு ஊதியம் பாக்கி இருக்கோ அதில் நாள் ஒன்றுக்கு 0.05% என்கிற அடிப்படையிலே அவர்களுக்கு ஊதியத்தை சேர்த்து வழங்க வேண்டும் என்று சொல்லி சட்டம் இருக்கிறது. இவ்வளவு சட்ட விதிகள் இருந்த போதும் கூட 2025 நவம்பர் 26 நிலவரப்படி இத்திட்டத்தின் கீழே நாடு முழுவதும் 1687 கோடி ரூபாய்